ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன்டு அவர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹீரோ எலக்ட்ரோ C8ஓட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியாச்சு. எப்படியும் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேலே தான் ஓட்டியிருப்பேன். ஸோ இதோட ஃபுல் கம்ப்ளீட் இதோட ஹிஸ்ட்ரி, இதோட டோட்டல் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இது எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 2020 அக்டோபர்னு நினைக்கிறேன். 5 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. டெய்லியும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிடுவேன். ஸோ எப்படியும் 10,000 கிலோமீட்டருக்கு மேலே தான் ஓட்டியிருப்பேன். அண்ட் இதை நான் வாங்குறப்போ வந்து 32,500 சம்திங். இந்த மாடல் இப்போ இருக்கான்னு கூட தெரில. பட் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஹீரோவோட எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். எலக்ட்ரிக் சைக்கிள் பற்றி உங்களுக்கு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நிறைய பேர் ஆக்சுவலி ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்க. அதுக்கு இப்போ தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதோட பேட்ரி அண்ட் சார்ஜிங் டைம் பற்றி பேசிடலாம். ஃபர்ஸ்ட் பேட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் த்ராட்டில் மோடில் போனீங்கன்னா எப்படியும் ஒரு 25 to 30 கிலோமீட்டர் கிடைக்கும். ஸ்பீட் வந்து அதே 25 to 30 கிலோமீட்டர் per hour போகும். அண்ட் சார்ஜிங் டைம் வந்து 3 to 4 hours ஆகும் ஃபுல் பண்ண 0 to 100. அண்ட் இதோட பேட்டரி வந்து ஃப்ரேம்குள்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கு வெளியில் தெரியாது. டக்குன்னு பார்த்து எலக்ட்ரிக் சைக்கிள் யாராலையும் சொல்ல முடியாது. இந்த பேர் வச்சு நல்ல நாலேஜ் இருக்கவங்களுக்கு வேணால் தெரியும். 5 இயர்ஸ்னா அஃப்கோர்ஸ் பேட்டரி டிகிரேட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 25 and above தான் கொடுக்கும் ரேஞ்ச். இப்போ ஒரு 20 கிட்ட கொடுக்குது. இப்போது நான் டெய்லி 10 கிலோமீட்டர் போகிறனால எனக்கு எப்படியும் ஒரு 2.5 days வரும். அதுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 0.25 யூனிட்ஸ்குள்ளே தான் எடுக்கும். அதுக்கு மேலே எடுக்காது. ஸோ உங்களுக்கு இதனால் எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அண்ட் உங்களுக்கு இதோட பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் பற்றி சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃபுல்லாக அலுமினியம் ஃப்ரேம் தான். ஸோ உங்களுக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 15 kgsக்குள்ளே தான் இருக்கும். ஈஸியாக ஒரு கையிலே நீங்கள் தூக்கலாம். எங்கேயாச்சும் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் பில்ட் குவாலிட்டி எந்த சம்மந்தமாலாம் எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைக்கிளோட ஒரு 360 டிகிரி வியூ பார்த்துடலாம். மேலே வந்து உங்களுக்கு கண்ட்ரோலர் இருக்குது. இதை அமுத்தி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆகும். உங்களுக்கு இதில் பேட்டரி இண்டிகேஷன் காட்டும். இப்போ ஒரே பாயிண்ட் தான் இருக்குது. அண்ட் இது வந்து அமுத்தி பிடிச்சிங்கன்னா 6 கிலோமீட்டர் per hour வந்து க்ரூஸ் ஆகும். அண்ட் ஒன்ஸ் அமுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி லைட் எரியும். அண்ட் இது வந்து பெடல் மோடு. லோவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 50% பெடல் பண்ணிங்கனாலே 50% மோட்டார் சப்போர்ட் தரும். மீடியமில் வச்சிங்கன்னா 30% பெடல் பண்ணால் 70% மோட்டார் சப்போர்ட் தரும். அண்ட் ஹையில் வச்சிங்கன்னா நீங்கள் 10% பெடல் பண்ணாலே அதில் 90% உங்களுக்கு மோட்டார் சப்போர்ட் தரும். அண்ட் இன்னொருக்கா அமுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். நீங்கள் ஃபுல்லாக த்ராட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். த்ராட்டில் வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா வண்டி போகும். அண்ட் இங்கே வந்து கியர் செலக்டர் இருக்குது. இது நீங்கள் பெடல் பண்ணுறதுக்கு நார்மல் உங்களுக்கு கியர் சைக்கிள் யூஸ் பண்ணுற மாதிரி 7 ஸ்பீட் கியர் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் வந்திருக்கு. அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு மோட்டார். அண்ட் பெடல் சென்சார் வந்து இங்கே இருக்குது. அண்ட் முன்னாடி வந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஹெட்லைட் வண்டியோடய வந்துடும். இதுதான் உங்களுக்கு ஹைட்ராலிக்ஸ். நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிங்கன்னா இது ட்ராவலே ஆகாது. அன்லாக் பண்ணி விட்டிங்கன்னா ட்ராவல் ஆகும். அண்ட் எவ்வளோ ஸ்மூத் அண்ட் ஸ்டிஃபாக இருக்கணும்ன்ட்டு நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே தான் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட், லேப்டாப் சார்ஜர் மாதிரி தான் இருக்கும். அண்ட் பெயிண்ட் குவாலிட்டி பற்றி சொல்லணுன்னா 5 இயர்ஸாக கிரே கலர்னால உங்களுக்கு ஃபேட் பெருசாக தெரியாது. வாங்கும்போதே லைட் கிரேவாக தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் எல்லோயிஷாக எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி பெயிண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அண்ட் சில டேமேஜஸ் ஆகிருக்குதெல்லாம் எப்பாச்சுன்னு எனக்கே தெரியல. இன்னும் நிறுத்தினப்போ ஆயிருக்கு போல். சில பெயிண்ட் சிப்ஸ் ஆகிருக்கு. மற்றபடி நல்லா தான் இருக்குது. அண்ட் எலக்ட்ரிக்னாலே உங்களுக்கு இனிஷியல் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு மூவ் ஆகும். புதுசாக ஓட்டுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக தான் த்ராட்டில் கொடுக்கணும். போக போக தான் பழகும். அண்ட் இது வரைக்கும் என்னென்னலாம் மாற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் சைக்கிள்னாலே பேட்ரி உடனே மாற்றணும், பேட்ரி நிறையா செலவு வைக்கும்னு நினைப்பீங்க. பட் எந்தில் வந்து 5 இயர்ஸ் ஆச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 to 15,000 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். ஸ்டில் நான் பேட்ரி மாற்றலை. இன்னுமே எனக்கு 20 கிலோமீட்டர் கிட்ட ரேஞ்ச் தருது. ஸோ பேட்ரி நல்லாவே இருக்குது. பட்
பேட்டரி தான் செலவு வைக்கல, இன்னொரு மேஜர் செலவு ஒன்று மோட்டார் வச்சு விட்டுருச்சு. மோட்டார் வந்து போச்சு அண்ட் ஒன்ஸ் மாற்றிருக்கேன். 4.5 years மேலே வந்துருச்சு. ஒரு 3-4 months முன்னாடி தான் மாற்றினேன். அது ஒரு 10,000 வந்துச்சு. ஸோ உங்களுக்கு மேஜர் செலவு வந்து மோட்டார் தான் ஒரு 7 to 8,000 வந்துச்சு. அப்புறம் அவங்க ஜென்ரல் சர்வீஸு லேபர் சார்ஜ்ன்ட்டு ஒரு 2,000 வாங்கிட்டாங்க. ஸோ ரவுண்டாக 10,000 வந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு பேட்டரி மாற்றணும், உங்களுக்கு ஏதாச்சும் பேட்டரி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு 6 to 7,000 வரும் பேட்டரி. ஸோ மோட்டரும் பேட்டரியும் தான் மேஜர் பார்ட் இல்லை. ஸோ அது ஒரு 7,000, இது ஒரு 8,000, உங்களுக்கு இதுலேயே ஒரு 15,000 ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் கண்ட்ரோலர் காட்டினேன் இல்லையா, அது ஒன்ஸ் மாற்றினேன். அது ஒரு 2,000 to 2,500 வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் நான் மாற்றிருக்கேன். மற்றபடி ஃப்ரண்ட் டயர் அப்படியே தான் இருக்குது, டியூப் மட்டும் மாற்றினேன். அண்ட் ரியர் டயரில் டியூபும் டயரும் மாற்றிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஜென்ரல் சர்வீஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் விடுவேன். அது ஒரு 1,000 rupees கிட்ட வாங்குவாங்க. ஸ்கூட்டர் கூட அவ்வளோ ஆகாது. அண்ட் நான் பிரேக் பேட், ஃப்ரண்ட் பிரேக் பேட்ஸ் மாற்றிருக்கேன். டிஸ்க் பிரேக்கு. ஸோ உங்களுக்கு பிரேக்கில் பேட்ஸ் இருக்கும், அது மாற்றினேன். அது ஒரு 700-800 வந்துச்சு. ஏன்னா இது உங்களுக்கு எலக்ட்ரிக் சைக்கிள்னால நீங்கள் நார்மல் சைக்கிளோட ஸ்பீடாக தான் போவீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பீடாக போனீங்கன்னா நீங்கள் பிரேக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க, பிரேக் மேலே நிறைய லோடு விழுவும். அதனால உங்களுக்கு பிரேக் பேட்ஸ்லாம் சீக்கிரம் தேயும் அண்ட் பிரேக் சீக்கிரம் லூஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக டைட் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் ரன்னிங் காஸ்ட் வந்து நான் குத்துமதிப்பாக ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். அது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அரை யூனிட் கூட வராது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ வர மாடல்ஸ் பற்றிலாம் ஐடியா இல்லை. இதில் வந்து எனக்கு பிரச்சனைன்னு பெருசாக இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்ரி நல்லா இருக்கு, மோட்டார் மட்டும் ஒன்ஸ் மாற்றிருக்கேன். ஸோ அது தவிர எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ப்ரோஸ்ன்னு சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலுக்கு பதில் ஐ ப்ரிஃபர் சைக்கிள். ஏன்னா ஸ்கூட்டர் ரேஞ்ச் தரும், நீங்கள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும், ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். பட் உங்களுக்கு சைக்கிள்னா உங்களுக்கு ஒரு இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் சைக்கிளிங் போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சைக்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எமர்ஜென்சி டயர்டாக இருக்கேன், இல்லை எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குன்னா நீங்கள் த்ராட்டில் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு வெர்ஸ்டாலிட்டி இருக்கும். பேட்டரி தீர்ந்துச்சுன்னா கூட நீங்கள் பெடல் பண்ணிட்டு போகலாம். அது உங்களோட பர்சனல் சுச்சுவேஷன் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இதில் இன்னொரு விஷயம் பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு. 5 years ஆச்சு, வெயில் மழை எல்லாத்தையும் நின்று சீட்டு ஒரு துளி கூட எங்கேயுமே உங்களுக்கு புது சீட் மாதிரியே தான் இருக்கும், எங்கேயும் கிழிஞ்சிருக்காது, ஓட்டையாக இருக்காது. உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் கம்ஃபர்ட்டுமே நல்லா குஷனியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்து கார் ரிவ்யூஸ் நான் போட்டது எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டில் ஐகானில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட். இந்த வீடியோ அவ்வளோதான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னால் முடிஞ்ச எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். See you next day friends. Bye.